Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டு இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 1 தமிழகத்திற்கு வர இருக்கிறார். அவ்வாறு வருகை தரக்கூடிய பிரதமர் மோடி தலைமையில் மதுரையில் மாபெரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட மாபெரும் பொதுக்கூட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை தொடர்ந்து மதுரையில் மார்ச் 1 நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மற்றும் பிரதமருடைய வருகை தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் தன்னுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த பயணம் தொடர்பாகவும் இரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் உரையாடி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த கட்சிகள் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல கட்சிகள் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கூடிய சூழலில் பிரதமர் வருகைக்கு முன்பாகவே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனையும் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிரான மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு அலைகளை பயன்படுத்தியும் தமிழகத்திற்கு திமுக இழைத்த துரோகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலும் பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பிரச்சாரங்கள் என பல்வேறு கட்ட முயற்சிகள் அதிமுக மற்றும் பாஜக சார்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனை தொடர்ந்து தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.